ஊத்து மாதிரி, மழை மாதிரி, வெயில் மாதிரி, வீசுற காத்து மாதிரி மனசுக்குள்ள அது வரும். உனக்கு பிடிக்காதவங்களே உன்னால நினைக்க முடியாது சுரேஷ். அப்படின்னா உனக்கு ரேணுகாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். நோ நோ. ஆனா ஆனா அது என்ன மாதிரின்னு சரியா தெரியலமா. அவ 2 நாள் வராதது எனக்கு பெரிய இழப்பு மாதிரி தோணுதுமா. நான் நார்மலாவே இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுதே. அப்படின்னா நீ அவளை விரும்புறன்னு அர்த்தம். மா, இது உனக்கு புரியலையா? தப்பு இல்லப்பா. உனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாற்றம் உன்னோட மத்த பிரச்சனைகளை எல்லாம் இல்லாம பண்ணிடுனா அது நல்லதுதான்னு நான் சொல்லுவேன். நீயே யோசிச்சு பாரு. வாழ்க்கையில நீ ரொம்ப காயம்பட்டவ. கையல் செத்து போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் நினைப்பாவே பைத்தியமே பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. நார்மலா இல்லைன்னு சொன்ன பாரு, அது நேத்து வரைக்கும் தான்ப்பா. என்ன கேட்டா இன்னைக்குத்தான் நீ நார்மல் ஆயிருக்க. இன்னைக்குத்தான் நீ உலகத்தோட சேர ஆரம்பிச்சிருக்க. இன்னைக்குத்தான் நீ புதுசா பிறந்திருக்க. அம்மா, அது தப்பு இல்லையாம்மா? இல்லப்பா, மனசுல எது குவியுதுன்னு பாரு. அது நமக்கு சரியா இருக்குமான்னு யோசி. சரியாத்தான் இருக்கும்னு தோணுச்சுன்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருப்ப. ரேணுகா நல்ல பொண்ணுப்பா, உனக்கு ஏத்த பொண்ணு. உன்ன மாதிரியே வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவ, கஷ்டப்பட்டவ. உனக்கு பொண்டாட்டி போயிட்டா, அவளுக்கு அவ புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான். நான் பேசின சுரேஷ், அவன் திரும்பி வந்தாலுமே அவன் கூட வாழறதா இல்ல. மா, இவ்வளவு தூரம் பேசிட்டீங்களாமா? நான் உனக்கு அம்மா அப்பா. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? நான் எப்போ அந்த பொண்ணை பார்த்தனோ அப்பவே என் மனசுல இது பட்டுடுச்சுப்பா. உனக்கு ரேணுகா சரியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளோட கடந்த கால வாழ்க்கை, அவளோட கஷ்டம், துக்கம், அவ என்ன நினைப்பாளோங்கிற தயக்கம், அதனாலதான் நான் அவகிட்ட இத பத்தி பேசல. ஆனா எப்போ ஓ மனசுலயே அவ நினைப்பு வந்துடுச்சோ, இதுக்கு மேலையும் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற? சுரேஷ், உன் கையிலோட இடத்தை இந்த ரேணுகாவால தான் நிரப்ப முடியும்பா. மனசுதான் எல்லாமே. பேர்ல என்ன இருக்கு? ரேணுகா நல்ல பொண்ணு, உனக்கு சரியா இருப்பான்னுதான் எனக்கு தோணுது. பதட்டப்படாத சுரேஷ், இது தப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா எதுவுமே தப்பு இல்ல. ஆஃப்டர் ஆல் சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நாம வாழறோமே தவிர கவலையையும் துக்கத்தையும் தூக்கி சுமக்கிறதுக்காக நாம வாழறதில்ல. இத புரிஞ்சுக்கிட்டேனா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. காயத்ரி, ஐயோ 3 நாள் தானே, 4 செட் எடுத்துக்கிட்டா போதும். எதுக்கு நிறைய எடுத்துக்கிறீங்க? காயத்ரி, கும்பகோணத்துல இருக்கிற ஆத்துல குளிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சேஃப்டிக்கு இவ்வளவு எடுத்துக்கிட்டேன். சூர்யா, என்னடா இது? சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 3 நாள் கும்பகோணத்துல இருக்கிற நவகிரக கோவில்லாம் பாத்துட்டு வரலான்னு இருக்கோம். என்ன கோயிலுக்கு போற மூஞ்ச பாரு. குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டதுக்கே ஊர்ல இல்லாத அமக்கலெல்லாம் பண்ண. இந்த மூஞ்சுதான் கும்பகோணம் கோயிலுக்கு போதும். குலதெய்வ கோவில் ஒண்ணு எனக்கு நிம்மதி கொடுக்கல. ஆனா கும்பகோணத்துல இருக்கிற நவகிரக கோவில் என்னவா உனக்கு நிம்மதி கொடுக்கறேன்னு சொல்லிச்சு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், கும்பகோணத்துல யாரா இருக்காங்க? யார் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? எங்க அப்பா தான் அத்தை.
எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நவகிரக ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவர் இதை புடிச்சுக்கிட்டாரு. இப்பவே கிளம்பலாம், உடனே கிளம்பலான்னு என்னை அரிச்சு எடுத்து ஒரு வழியா நாளைக்கு காலையில கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அத்த என்னத்த இதெல்லாம்? கோயிலுக்கு போனா குடும்பத்தோட தான் போவாங்க. இவங்க மட்டும் ஏன் தனியா போகணும்? அப்படியே போகணும்னா நம்ம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. என் குடும்பத்து ரேஷன் கார்டுல 2 பேர் தான் இருக்கும். 10 மாசம் கழிச்சு அது 3 பேர் ஆகும். ஒண்ட வந்தவங்க எல்லாம் ஒரு ஓரமா உக்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். உரிமைக்கு குரல் கொடுப்போன்னு கொடிய தூக்கினா உள்ளதும் போச்சு, நொல்லக்கண்ணான்னு ஆயிடும். சொல்லி வைமா. போதும், நிறுத்துடா. இன்னைக்கு உன்னை காயத்ரி மோகம் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சுப்புவை இப்படி எல்லாம் பேசுற. உன் ரேஷன் கார்டுல வேணா 2 பேர் இருக்கலாம், ஆனா உன்னை அந்த ரேஷன் கார்டுக்கு பேர் கொடுக்க வச்சவளே நான் தான்டா. அது உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? சூர்யா, அத்தைய கூட்டிட்டு போலாமே, என்ன கஷ்டம் உங்களுக்கு? அவங்களுக்கும் இந்த கோயில் குளம்லாம் சுத்துறதுக்கு ஆசையா தானே இருக்கும். ஏய், அது என்ன அத்தைய மட்டும்? எங்க அம்மா வந்தா கூடவே நானும் வருவேன். ஆமா, அதத்தானே நானும் கேக்குறேன். போறதா இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம், இல்லனா யாரும் போக கூடாது. எப்பேற்பட்ட மனசரி உனக்கு? அப்படியே புல்ல அரிக்குது. நாங்க போறதோ பரிகாரம் பண்றதுக்கு. சனியனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மிச்ச 8 கிரகத்துக்கும் பரிகாரம் பண்ண சொல்றியா? அரைஞ்சிரு வேண்டா. சும்மா சும்மா ஏன் இவ வயிற்றுல கொட்டிக்கிற? அப்படி என்ன அவ தப்பா கேட்டுட்டா? இத பாரு, பரிகார ஸ்தலத்துக்கு போறதா இருந்தா பெரியவங்க யாராவது கூட வந்துதான் ஆகணும். இந்த வீட்ல உனக்கு மேல நாங்க 2 பேர் இருக்கோம்ல, அத நீ மறந்துடாத. சரி, ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பெரியவங்க நீங்க 2 பேர் மட்டும் வாங்க. அது எப்படிங்க சுப்புவை மட்டும் தனியா விட்டுட்டு வர முடியும்? அவ மட்டும் பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் எல்லாம் இந்த விஷயத்துல என்னால பார்க்க முடியாது காயத்ரி. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். அம்மாவும் அக்காவும் வேணா வந்துட்டு போட்டோம். அனக்ஷர் மாதிரி சுப்புவையும் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் யாருமே வர வேண்டாம். நம்ம மட்டும் பிளான் பண்ணி நம்ம மட்டும் இந்த ட்ரிப் போயிட்டு வருவோம். அத்தை பாருங்க அத்தை எப்படி பேசுறாருன்னு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்ன மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு? கோயிலுக்கு கூட வரேன்னு சொன்னது கூட தப்பா? தப்பு தாண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செஞ்சாலுமே அது தப்பு தான். சூர்யா, ஏன்னா உனக்கு தப்ப தவிர வேற எதையுமே சரியா செய்ய தெரியாதுன்னு கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவன் நான். போதுமா? காயத்ரி, எதுக்கு வெட்டி பேச்சு? சீக்கிரமா பேக்லாம் பேக் பண்ண. நாளைக்கு சீக்கிரமா கிளம்பணும். சரிடா, உனக்கு என்ன? சுப்பு வரக்கூடாது அவ்வளவுதானே? சரி, சுப்புக்கு தனியா நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். நீ உங்க அக்காவை மட்டும் கூட்டிட்டு போ. அம்மா நீ போயிட்டு வாமா, நான் சுப்புவோட வீட்ல இருக்கேன். ஐயோ இல்லம்மா, நான் சொன்னா சரியாதான் இருக்கும். நீ அவங்க கூட போயிட்டு வா, நானும் சுப்புவும் வீட்ல இருக்கோம். ஐயோ, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. நாங்க 2 பேரும் கும்பகோணத்துக்கு போன அப்புறமா அப்புறம் அங்க சீக்கிரட்டா வந்து ஜாயின் பண்ணோம்னு நினைச்சேங்க. அங்க இருக்கிற குளத்திலேயே உங்களை முக்கிருவேன். ஆ? காயத்ரி, இவங்களோட பேசினாலே எனக்கு தலைவலிக்குது. முதல்ல ஒரு நல்ல டீ போட்டு கொடு. அம்மா, என்னம்மா இது? அவங்களோட என்ன மட்டும் எதுக்கு தனியா போ சொல்ற? ஏய், அவன் பரிகாரம் பண்றதுக்காக போறேன்னு சொல்றான்டி. அதுவும் அந்த காயத்ரியோட அப்பா சொல்லி வேற அனுப்பி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் வேற எதுக்கு பரிகாரம் தேட போறான்? சுப்புவை ஒழிச்சு கட்டுறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் ஒரு பிளான போட்டு பரிகார ஸ்தலத்துக்கு பேக்கேஜ் டூருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அட பாவி மனுஷா. அதுக்காக தான் சொல்றேன், நீ இவங்க கூட போனா எந்த பரிகாரத்தையும் ஒழுங்கா பண்ண விடாம எதையாவது ஒன்ன பண்ணி குட்டைய குழப்பி காரியத்தை கெடுக்கிறதுல கவனமா இருக்கணும். புரியுதா? இப்பதானே சொல்லிருக்க, பரிகாரம் பண்ண தானே போறாங்க. கூட இன்னும் 4 பாவ மூட்டை சுமந்துட்டு வர மாதிரி பண்றேன். அதான்.
வணக்கம் முருகா. வணக்கம் சார். இந்தா நீ கேட்ட அட்வான்ஸ். பார், இவதான் காயத்ரி. போட்டோ நல்லா பார்த்துக்க ஒரு முறை. கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற நவகிரக கோயிலுக்கெல்லாம் ஒரு ட்ரிப் அடிக்கிறதா பிளான். அவ எந்த கோயிலுக்கு வேணா போகட்டும், எத்தனை சாமிக்கு வேணா பூஜை பண்ணட்டும். ஆனா அவ திரும்பி சென்னைக்கு வரக்கூடாது. புரியுதா? புரியுது சார். சுட்டு கொல்லுவியோ, கத்தியால குத்தி கொல்வியோ, இல்ல கழுத்தனர்ச்சி கொல்லுவியோ, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஆனா கொல்ற, அவ செத்துட்டாங்கிற செய்தி எனக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷமே நீ கேட்ட பணம் உன்னை வந்து சேரும். ஓகே சார். தபர், விஷயம் ரொம்ப சீரியஸ். ஏதாவது தப்பாச்சுன்னா நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இன்னும் 4-5 பேருக்கு இதுல பெரிய ஆபத்து இருக்கு. அதனால அறகுறையா எதையும் பண்ணிட்டு வராம கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வர வழியை பாரு. ஓகேவா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார். கை நீட்டி நான் அட்வான்ஸ் வாங்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அந்த பொண்ணு ஏதோ கும்பகோணம் பக்கம் தானே கோயிலுக்கு போகிறதா சொன்னீங்க. அங்கேயே ரயில் ஏற்றி சிவலோகத்துக்கு அமுச்சு வச்சிடறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோவை மட்டும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. அனுப்புறேன். போங்க. சரி, பார்த்துக்கிறேன். ஹலோ சார். வாங்க ரேணுகா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். எதுக்காக சார் நீங்க வர சொன்னீங்க? சொல்றேன் ரேணுகா. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்க? பரவாயில்ல சார், ஆல்மோஸ்ட் ஃபைன். உண்மையை சொல்லணும்னா நீங்க எங்க வேலைக்கு வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். ஏன் சார், நான் அவ்வளோ முக்கியமா? அஃப்கோர்ஸ், கம்பெனிக்கு நீங்க ரொம்ப முக்கியம். அதுல என்ன டவுட்? நீங்க என் கம்பெனிக்கு முக்கியம் ரேணுகா. இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட கம்பெனிக்கு வாங்க. என் மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க இப்படி நினைச்சிட்டீங்க? எல்லா ஸ்டாஃப் மேலயும் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. உங்க மேல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. ஏன்? என்ன கேட்டா என்ன பதில் சொல்றது? மனசுல பட்டுச்சு, சட்டுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது தப்புன்னா ஐ எம் சாரி. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க இப்படி இருக்கீங்க. வாட் யூ மீன்? ஐ மீன், எங்க அம்மா உங்களை பத்தி எல்லாமே சொன்னாங்க. ஐ மீன், உங்களை பத்தினா உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி, உங்க கஷ்டத்தை பத்தி, உங்க ஹஸ்பண்ட பத்தி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் சம்டைம் சில பேருக்கு இப்படி ஆயிடுது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யாராலும் சொல்ல முடியாம போயிடுது பாருங்க. அதான் லைஃப். பட் நான் என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி நினைக்கிறதே இல்லை சார். தட்ஸ் குட். பட் லைஃப் அதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. ஐ மீன், ப்ளீஸ் சார், டோன்ட் மீன் எனிதிங். நான் கிளியரா இருக்கேன் சார். என்னோட லைஃப்ல காதல், கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் ஒரு புயல் மாதிரி ஒரேடியா வந்து மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு. வந்ததுக்கு சாட்சியா என்னோட துக்கம், போனதுக்கு சாட்சியா எங்க அப்பாவோட சாவு. போதுமா? இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, வீட்டுல பாட்டி இருக்காங்க. என்ன அவங்க பாத்துப்பாங்க, அவங்கள நான் பாத்துப்பேன். போதும் சார், ஐ கேன் சர்வைவ். பட் பாட்டி எவ்வளவு நாளைக்கு கூட வருவாங்கன்னு யோசிக்கணும் இல்லையா? யாருக்கு சார் தெரியணும்? இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கிறோன்னு பார்த்தா பத்தாதா? ஐ மீன், சரி வேண்டாம். உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க ரேணுகா. என்ன சார், உங்க பர்சனல் விஷயத்த பேசினா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எனக்கும் என்னுடைய பர்சனல் பேச வேண்டியாத விஷயமா தான் எப்பவுமே படுது.
நம்ம அபிஷியலா மட்டுமே பேசிக்கிறது பெட்டர்னு தோணுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட். நான் கிளம்புறேன் சார். காயத்ரி, அம்மா காயத்ரி. அப்பா வாங்கப்பா. வர போறேன்னு சொல்லவே இல்ல. என்னம்மா அது, மக வீட்டுக்கு வரத்துக்கு சொல்லிட்டா வரணும்? அவசியம் இல்லப்பா. ஆனா நீங்க ஃபோன் பண்ணாம வர மாட்டீங்களேன்னு கேட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா சீராட இன்னும் ஆள் வரலையேன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும்மா. இந்தா இத முதல்ல புடி. என்னப்பா இது? எந்தெந்த கோயில்ல என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர்கிட்ட தெளிவா கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்துட்டம்மா. ஏன்பா, அவர்தான் தெளிவா சொன்னார்ல, அந்தந்த கோயிலையே என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு எழுதி போட்டிருப்பாங்கன்னு. இல்லனா அங்க இருக்கிற அர்ச்சகர் சொல்லிடுவார்னு கிளம்புறப்ப கூட சொன்னாரேப்பா. இருக்கட்டும்மா, அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம என்ன தெளிவா செய்ய போறோம்னு தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பி போறது நல்லது இல்லையா? அத படிச்சு பாரு, மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து படிக்க சொல்லு. சரிப்பா, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், என்னடி இருக்கும்? வா. வணக்கம் சம்பந்தி. பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா. வர வர இந்த வீட்ல நாங்க நல்லா இருக்கறதே அவ கையால தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆனா புலிய வளர்த்து புல்லும் பொண்ணாக்கும் போட்டுட்டு இருக்கோம். ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட? நீ ஏதாவது யதார்த்தமா சொல்ல போய் அது அவ காதுல விழுந்து அப்படியே கொண்டு போய் சூர்யா காதுல ஓதிட்டான்னு வெச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் அவன் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? போட்டதை தின்னுட்டு பொழப்ப ஓட்டணுங்கிறது நமக்கு தலையெழுத்தா போச்சு. யார நொந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் சரிதாம்மா. ஆனாலும் உங்க பொண்ணு பெரிய ஜெகதோல பிரதாபிதாங்க. என் தம்பிக்கு என்ன சொக்கப்படி போட்டானே தெரியல, அப்படியே அவனை மயக்கி வச்சிருக்கா. அவன் நில்லுனா நிக்கிறான், உட்காருனா உட்காருறான், ஓடுறான் வரான். பெரிய தில்லலங்கடி கூட்டம் தான். இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அன்னோன்யம் இருக்கிறது நல்லது தானே. ஆனா என் பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நிச்சயமா நினைக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும். ஏன் இருக்காது? நீங்க தான் உங்க காரியத்தை சாதிச்சிட்டீங்களே. எங்க சுப்பு தான் வாழ வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கா. உடனே சட்டம், கோர்ட்டு, தீர்ப்புன்னு அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க காயத்ரிக்கு சூர்யா மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்க சுப்புவுக்கும் இருக்கு. அதை மறந்துட வேண்டாம். நான் இப்போ அத பத்திலாம் சொல்லவே இல்லம்மா. சொல்லலனாலும் நினைக்காம இருக்க முடியாதுல்ல. இல்லம்மா, நான் மட்டும் இல்ல, நீங்களே கூட இனிமே அத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் தான் எனக்கு தோணுது. மாப்பிள்ளை ரொம்ப தெளிவானவர். அவர் தெளிவா இருக்கிற வரைக்கும் தப்பா எதுவும் நடந்துராதுமா. ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க. அத்தை, உங்களுக்கு காஃபி வேணுமா? கழுநீரை கொடுத்து குடிக்க சொல்லாத வரைக்கும் எதை கொடுத்தாலும் சந்தோஷம்தான். நான் மேல இருக்கேன். நீ உங்க அப்பா கிட்ட பொறுமையா பேசிட்டு நிதானமா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன? வா.